ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டிஃபால்ட் செட்டிங் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நான் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தேன், அது போயிடுது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட் செட்டிங்ஸ் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி, ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணி, அதாவது மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி அப்லோட் பண்ணும்போது இல்லை அப்படின்னா யூடியூப் ஆப்பு யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி அப்லோட் பண்ணும்போது டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஒரு சில மொபைலில் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே க்ரோம் ப்ரௌசரில் உங்களோட யூடியூப் சேனல் லாகின் பண்ணி அதன் மூலயமா நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாக என்னென்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தீங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்போம். அந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து அப்லோட் ஆகிடும். ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தனித்தனியாக புதுசாக போய்ட்டு எடிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஒருவேளை யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயோ இல்லை யூடியூப் ஆப்லேயோ பண்ணீங்க அப்படின்னா சில நேரம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து வர மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர்லேருந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து யூடியூப் போய்க்கிட்டேன். யூடியூப்பில் என்னோடய சேனல் வந்து லாகின் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய இமெயில் அட்ரஸ். அதை வச்சு நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஐக்கான் தெரியுது. உங்களோட சேனல் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஐக்கான் தெரியும், அதை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து அதுலேருந்து நாலாவதாக இந்த பக்கம் பாருங்கள், டாப் ரைட் சைட்லேருந்து லாஸ்ட்லேருந்து நாலாவதாக ஒரு கேமரா போட்டு ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அது மூலிமா நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. இப்படி இந்த 3 பட்டன் டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஒரு பட்டன் டச் இருக்குல்ல, ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட மொபைல் நான் இப்போ வந்து போர்ட்ரேட் வியூவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம். நான் இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து போர்ட்ரேட்லேயே இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வியூவிலே வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து ஆட்டோ ரொட்டேட் கொடுத்து இப்படி மொபைல் திருப்பினேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளேல தெரியுது. பட் ஆனால் நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். க்ரோமில் லாகின் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ராய்டு ஃபோன் க்ரோம் ஆப்பில் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வியூ மாற்றணும்னு கூட அவசியம் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டோ ரொட்டேட் கொடுத்து கூட மாற்றி வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த டெஸ்க்டாப் சைட்டுன்றது நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். இந்த டெஸ்க்டாப் சைட் வச்சுட்ட பிறகு இங்கே மேலே டாப்பில் ஒரு கேமரா போட்டு ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு வரும். இந்த அப்லோட் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகும். வந்துடுச்சுல, இதில் வந்து செலக்ட் ஃபைல்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து கேமராவிலேருந்து ரெடியை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஃபைல்ஸ்லேருந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வீடியோஸ் போயிட்டு வீடியோஸில் டவுன்லோடில் நான் சும்மா டம்மியாக ஒரு உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறத டம்மியாக ஒரு வீடியோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணி எந்த இடத்துல மெமரி கார்டில் ஃபைல் மேனேஜரில் எந்த இடத்துல உங்களோட வீடியோவை வச்சுருக்கீங்க, அது என்ன நேமில் வச்சுருக்கீங்கன்றதை பார்த்துக்கிட்டு அந்த லொக்கேஷன் போயிட்டு ஜஸ்ட்டு டச் பண்ணி அப்லோட் கொடுத்தா போதும். இது நீங்கள் அப்லோட் கொடுத்த பிறகு இந்த இடத்துல நம்ம அந்த வீடியோவுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேம் இங்கே வந்துடும். இது நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக எந்த செட்டிங்ஸும் வைக்கல. பட் ஆனால் நீங்கள் டிஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து காப்பிரைட் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் டிஃபால்ட்டாக இதிலே வந்துடும். நான் இதில் எதுவுமே செட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருந்தீங்க, டிஃபால்ட்டாக வந்து வீடியோ ப்ரைவேட்டாக இருக்கணுமா, பப்ளிஷ் ஆகணுமா, உடனே லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக என்னென்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தீங்களோ எல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகும். நான் இதில் எந்த செட்டிங்ஸும் வைக்கல, அதனால உங்களுக்கு எம்டியாக காமிக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ இந்த க்ரோம் ப்ரௌசர் மூலமா அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் கூட நீங்கள் ஏதாவது மாற்றினா மாற்றிக்கலாம், எடிட் பண்ணலாம் மாற்றிக்கலாம், நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் கூட நீங்கள் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு வீடியோ ப்ரைவேட்டாக அப்லோட் பண்ணால் இந்த ப்ரைவேட் எனேபிளில் இருக்கும். பட் ஆனால் இப்போ இதிலும் எதுவும் எனேபிளில் இல்லை, ஏன்னா நான் எந்த செட்டிங்ஸுமே இதில் இன்னும் செட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, நம்ம கூட ஒரு வீடியோ போட்டுக்கோ எப்படி டிஃபால்ட் செட்டிங்ஸ் வைக்கிறதுன்ட்டு, அதை வேணால் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும். இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஃபுல்லாக அப்லோட் ஆகி 5%, 6% அப்படி மாதிரி போயிட்டு 100% முடிஞ்சிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த பாருங்க இந்த வீடியோ வந்துடுச்சு. இப்போ என்னோடய வீடியோலாம் இதெல்லாம் சாம்பிள் வீடியோ தான், ஸோ அதனால் ப்ரைவேட்டில் தான் இருக்குது. நீங்கள் எந்த செட்டிங்ஸ் வைக்கிறீங்களோ அதில் வச்சு உடனே லைவ் போனாலும் போயிடும். ஸோ இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆப் மூலிமா அப்லோட் பண்ணுறதை விட க்ரோம் ப்ரௌசர் மூலிமா அப்லோட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. இது சும்மா ட்ரைனிங்காக தான் நான் போட்டேன், ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன்.